இன்னைக்கு வந்து ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா டெல் இன்ஸ்பிரான் லேப்டாப் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த லேப்டாப்புக்கு உண்டான பேட்டரியே இது கிடையாது. என்னன்னா வேற மாடலுக்கு உண்டான லேப்டாப்போட பேட்டரியை எடுத்து இதுல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணதன் விளைவு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்டு வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுல என்ன இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ பேட்டரி டிடெக்ட் அப்படின்னு சொல்லி வந்தது. இந்த மாதிரி பேட்டரியை வந்து மாற்றி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்றத வீடியோட எண்ட்ல சொல்றேன். இப்போ இந்த போர்டு வந்து ஷார்ட் ஆகிருக்கு. இந்த போர்டு ஷார்ட் கிளியர் வந்து எப்படி பண்றோம் அப்படின்றத பார்த்துருவோம். டெல் லேப்டாப்போட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சார்ஜர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றப்போ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்போ நீங்க வந்து சார்ஜரை ரிமூவ் பண்றீங்களோ உங்களோட லேப்டாப் வந்து ஆஃப் ஆகிடும். அதாவது கரண்ட் போனா ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இதெல்லாம் இருக்கு. அப்படின்றப்ப இதுல என்ன இஷ்யூ காட்டுது அப்படின்னா, பேட்டரி நோ டிடெக்ட் அப்படி சொல்லி வருது. ஸோ இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேட்டரியை செக் பண்ணணும். இந்த கேஸை பொறுத்தளவு நம்ம பேட்டரியை செக் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இதுக்கான பேட்டரியே கிடையாது. அப்படின்றப்ப 100% வந்து இது போர்டு தான் ஷார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான். டைரக்டா நான் வந்து போர்டை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது பேட்டரியிலேருந்து வர வோல்டேஜ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியிலேருந்து 11 வோல்ட் வரும், இல்லை 14 வோல்ட் வரும். அந்த மாதிரி வர வோல்டேஜ் இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஆயிருக்கு. அப்படி ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 14 வோல்ட்டோ 11 வோல்ட்டோ உள்ள இன்டேக் எடுக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு பேட்டரி பேக்கப்லேருந்து உங்களுக்கு வோல்டேஜ் உள்ள வராது. ஸோ இந்த இடத்துல பிரச்சனை இதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம போர்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரியிலேருந்து வர மொத்தம் 8 பின் இருக்கும். இந்த 8 பின்னில் பொதுவாக 2 பின்னு தான் வந்து கிரவுண்டில் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, வோல்டேஜ் வந்து பேட்டரியிலேருந்து வர சப்ளைலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்டில் இருக்கு. அதாவது ஷார்ட். இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க, ஒரு பீப் சவுண்ட் ஒன்று கேட்குதா? இந்த இடம் ஃபுல்லாவே நமக்கு ஷார்ட். ஆக்சுவலாக அந்த காயிலேருந்து எல்லாமே ஷார்ட். இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு தான். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ரெசென்ட் வரும், பேட்டரி ஸ்கேல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணோம். செக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஐசி தான் வந்து ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஐசி தான் கம்ப்ளைண்ட். சார்ஜிங் ஐசி வந்து டோட்டலாக வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ரீப்ளேஸ் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு பீப் சவுண்ட் வந்திருக்கும். இப்போ இதில் பீப் சவுண்டு இருக்காது. ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து நிறையாவே இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட் கிளியர் ஆயிடுச்சு. ஷார்ட் கிளியர் ஆன பிறகு இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு இப்போ சார்ஜிங் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து இதோட பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தாதான், அதாவது இதோட பேட்டரி பழைய பேட்டரி கிடையாது, இந்த லேப்டாப்புக்கு உண்டான பேட்டரியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தாதான் இது சார்ஜிங் ஆகுதா இல்லையான்றது நம்ம செக் பண்ணணும். இந்த லேப்டாப்பை வந்து ஃபுல்லாக நம்ம அசம்பிள் பண்ணிட்டு இந்த லேப்டாப் சார்ஜிங் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து இதுக்கான பேட்டரி, ஆக்சுவலாக இந்த லேப்டாப்புக்கான பேட்டரியை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணுறப்ப என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சார்ஜிங் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. பிளக்டியின் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது 89லேருந்து உங்களுக்கு அந்த சார்ஜிங் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரிமூவ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டேபிளாக நிற்குது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடுது. இப்போ நம்ம அந்த பழைய பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நான் இந்த பழைய பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அதில் என்ன இஷ்யூ வருது அப்படின்னா, பிளக்டியின் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி வருது, 0% சொல்லி வருது. அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பி போர்டு ஷார்ட் ஆகிடுச்சு. அப்போ நான் திரும்பி இன்னொரு சார்ஜிங் ஐசி அதில் சேஞ்ச் பண்ணேன், ஓப்பன் பண்ணி. அப்போ அந்த பேட்டரியை நம்ம போடுறப்ப உங்களுக்கு திரும்பி போர்டு கம்ப்ளைண்ட் ஆகுது. இது சார்ஜிங் ஐசி கம்ப்ளைண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சம்டைம் ஐஓ கம்ப்ளைண்ட் ஆகலாம், இல்லை டிசிஹெச் ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ சம்டைம் போர்டு வந்து ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டலாகவே போர்டு வந்து த்ரோ பண்ணுறப்பல ஆகிடும். ஸோ கவனமாக இருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, உடனே அந்த பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணி வெளியே வச்சுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா, பேட்டரி நோ டிடெக்ட் அப்படி சொல்லி இருந்துச்சு.
இப்போ நம்ம ரெடி பண்ண பிறகு அதில் என்ன இண்டிகேஷன் வருது அப்படின்னா பிளக்டு இன் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். என்ன அப்படின்னா, இந்த லேப்டாப்போட பேட்டரி எவ்வளோ வாட்ஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப்போட பேட்டரி 65 வாட்ஸ் பேட்டரி. இதோட வோல்டேஜ் எவ்வளவு உள்ள வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11.1 வோல்ட் உள்ள வரும் இந்த மாடலுக்கான லேப்டாப்புக்கான பேட்டரி. இப்போ இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்த பேட்டரி எவ்வளவு வோல்டேஜ்ன்றதை பார்த்துருவோமா? அது பார்த்தீங்கன்னா வெறும் 40 வாட்ஸ் தான் இருக்கு. அதோட வோல்டேஜ் எவ்வளோ இன்டேக் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14.1 வோல்ட் தான் வரும். இதை சேஞ்ச் பண்றப்ப இது எப்படி ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு 8 பின்னு, அந்த 8 பின்னும் பார்த்தீங்கன்னா அதுல சேஞ்ச், அதாவது வேற ஒரு, அதாவது அதுல பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறி இருக்கும். அதாவது பேட்டரி பர்சன்ட் வந்து வேற ஒரு இதில் இருக்கலாம். அந்த எஸ்டிஏ எஸ்சிஏ அந்த மாதிரி அந்த ஸ்கேல்ஸ்லாம் இருக்கும். அந்த சிக்னல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு அவுட்புட்டுக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி அவுட்புட்டுக்கு போறப்ப நம்ம இங்கே கொடுக்குறப்ப ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக இந்த லேப்டாப்புக்கான வாட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 65 வாட்ஸ். அப்போ 65 வாட்ஸ்னா இந்த லேப்டாப்போட சார்ஜ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் நிற்குதுன்னு வச்சுக்குவோம். நிற்கும் ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த லேப்டாப்போட சார்ஜ் நிற்குதுன்னு வச்சுக்குவேன். இப்போ அந்த 40 வாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1 ஹவரோ இல்லை 2 ஹவர்ஸ் மட்டும்தான் அதோட பேட்டரி பேக்கப் நிற்கும். ஆக்சுவலாக இந்த லேப்டாப் வந்து 65 வாட்ஸ் அப்படின்றதுனால என்னன்னா உங்களுக்கு வந்து 6L பேட்டரி கொடுத்துருப்பான். அதனால ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் அதோட பேட்டரி பேக்கப் இருக்கும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 40 வாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 4 செல்ஸ் தான் கொடுத்துருப்பான். அப்படி 4 செல்ஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு பேட்டரி பேக்கப் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 2.5 ஹவர்ஸ் இப்படி தான் நிற்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலாக எந்த இடத்துல வந்து பேட்டரி வந்து மாற்றி போட்டு தவறு நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. சம்டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லு. ஸோ இந்த லேப்டாப்போட சர்வீஸ் வந்து நம்ம இப்படி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பண்ணி பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம். ஏமாந்துட்டேப்பா, இப்போ உங்க முன்னால குற்றவாளியா நிற்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.